யாரமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஒரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் தேர்ந்தேன். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வரும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும். வணக்கம் வரணண்ணா. இன்றைக்கு என்ன விசேஷம் உங்களுக்கு? 50வது பிறந்த நாள். ஆனால் பார்க்க தெரியலை. 50வது தலை மட்டும் நிறைச்சிருக்கு, பட் பார்க்க தெரியலை. 50வது பர்த்டே என் கம்பீரமாக அங்கே இங்கே ஓடி தெரிஞ்சுங்க. நான் கொஞ்சம் இதுலேருந்து பார்த்தேன். ரைட், நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட 50வது பர்த்டேன்னு சொல்லி வரன் அண்ணாண்டு 50வது பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தங்க எங்கள் மூலமாக உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக என்னை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சர்ப்ரைஸ் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் வரன் அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே ரைட். இப்போ வரன் அண்ணா தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்படி சர்ப்ரைஸ் வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தினது யாராக இருக்கும்? மச்சான் எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில் இருக்கிறாங்க. இல்லை, கனடாவிலிருந்து. யாரு? இல்லை, பிரான்ஸில் இருந்தே வரையில் இந்த கிஃப்ட். மற்றும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க குமாரண்டு. அவங்க என்ன முறை உங்களுக்கு? மச்சான். அவங்க அனுப்பலை. வேறு யாராவது? ஜனுஷன். அவங்க யாரு? மகன். எங்கே இருக்கிறாங்க? கனடா. மூத்த மகனா? 2வது மகன். இல்லை. சரி, வரணுன்னாக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிஃப்டை தருவோம். என்ன ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களை வாழ்த்தி உங்களோட 50வது பர்த்டே ஸ்பெஷலாக உங்களுக்காக வந்து ஒரு குபேரனை அனுப்பியிருக்கிறாங்க. குபேரனை வந்து சும்மா அனுப்பலை. குபேரனோட சேர்த்து ஒரு தட்டத்தில் வெத்தில பார்க்கலாம் வச்சு உங்களுக்காக 50,000 ரூபாய் காசு பொறுமதியோடு உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்டை தந்தாச்சு. நீங்கள் தான் சொல்லலை யாருன்ட்டு. யார் அனுப்பியிருப்பாங்க? இல்லை. வேறு யாராவது? வரணும். என்ன சைலண்டாக இருக்காங்க? கதைங்க. இன்றைக்கு உங்களோட ஸ்பெஷல் டே என்ன? ஒரு வாழ்க்கையில் வந்து 50வது பர்த்டே வந்து ஒரு முக்கியமான பர்த்டே, அப்படி தானே? அவங்க உங்களை சந்தோஷப்படுத்த அனுப்பியிருக்கிறாங்க. இல்லை, குமார் என்று சொன்னீங்க. அவங்களும் அனுப்பலை. மற்றது யாரை சொன்னீங்க? மகன், 2வது மகன் கனடாவில் இருக்குன்னு சொன்னீங்க. அவங்களும் அனுப்பலை. வேறு யாராவது? குமாரவை தான் கட்டாயம் அனுப்பியிருப்போம்னு சொல்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோம் இல்லையன்ட்டு. சரி, அடுத்ததாக வந்து உங்களுக்காக ஒரு அழகான ஷர்ட்டும் ஒரு ஹியூகோ பாஸ் பிராண்டில் வந்து ஒரு ஜீன்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். வாங்க 2. ரைட், அது அப்படியே முன்னுக்கு வைங்க. ரைட், 2வது கிஃப்ட்டும் தந்தாச்சு. 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. மச்சான் குமாரை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது 2வது மகனை சொல்லியிருக்கிறீங்க. மற்றது யாரை சொன்னீங்க? மருமகள். என்ன பேர்? ஜது மது. இல்லை, அவங்க செய்யலை. வேறு யாராவது? நீங்கள் கதைக்கிறீங்களே இல்லையே. மச்சான் அனுப்பல. நீங்கள் மச்சான் ஒற்றை காலில் நிற்கிறீங்க. பட் உங்களோட மச்சான் அனுப்பல. வேறு யாராவது? வேறு யார்?
இந்த க்ளூ தாராங்க சொல்லி தாராங்க சொல்லுங்க. தெரியல, சைலண்டாகவே இருக்கிறீங்க, தெரியலேன்றீங்க. பட் 3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அந்த 3 பேரை தவிர வேறு யாரும் அனுப்பியிருந்தா? உங்களோட அன்பு மனைவி இங்கே இருக்கிறாங்க, அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்களா? அவங்க அனுப்ப சான்ஸ் இருக்குமா? சரி, ஒரு 50வது பர்த்டே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யணுமென்ட்டு நினச்சி செஞ்சுருக்கலாமா? தெரியல. சரி, அடுத்ததாக வந்து உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே என்று போட்டு ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே வரன் என்று போட்டு ஒரு அழகான உங்களோட ஷர்ட் கலர்லேயே ஒரு ப்ளூ கலரும் டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, ஒயிட் கலரில் ஒரு கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், ரெண்டும் ஒரே ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை தந்தால் உங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு. ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. அதான் நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேணும். அவங்க செஞ்சுருப்பாங்களா? ஈஸ்வர் உங்களோட வைஃப் சொல்லி தராங்க கொஞ்சம் பேர். சரி, நான் கோவம் உங்களோட. நீங்கள் கதைக்கிறீங்களே இல்லை, நீங்கள் 4 பேரை சொல்லிட்டீங்க. சரி, 4 பேரில் சரி 4 பேரில் ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்க, அதுக்குள்ளேயே தான் இருந்தாங்கன்ற யாராக இருக்கு? அதை வச்சு வேறு அகல் இல்லை செய்கிறதுக்கு. சரி, பாப்பா உங்களை வாழ்த்தி இந்த 50வது பர்த்டேக்கு ஒரு வாழ்த்து மடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க ஃப்ரேமாக. அதில் வந்து போட்டிருக்கிறாங்க, இனிய 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வரன் என்று போட்டு, உண்மையான அன்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, உணர்ச்சிகளாலும் எண்ணங்களினாலும் மட்டுமே சொல்ல முடியும் என்று போட்டு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சரி, அந்த வாழ்த்து மடலை தாரன் இந்த ஃபோட்டோவை பார்த்தாவது சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. வாழ்த்துக்கள் வரணும்னா ஏதாவது சான்ஸ், ஏதாவது குழுவுக்கு தெரியுது அந்த ஃபோட்டோ எங்கேயாவது சுட்டிருப்பாங்க, இல்லாட்டி இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்திருப்பாங்க? ஆஹா, இந்த ஃபோட்டோ எடுத்ததே சர்ப்ரைஸாக இருக்குது, அப்படி தானே? அப்போ யாராக இருக்கு? சில பக்கத்தில் நிற்கிற அளவு தெரியாது. சரி, யாராக இருந்தாலும் நாங்கள் இப்போ வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம். ரைட், ஊதி நூறுங்க. ரைட், கேக்கை கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வரன், ஹாப்பி பர்த்டே டு யூ. ரைட், அம்மா தீத்தி விடுங்க. ரைட், நீங்களும் தீத்தி விடுங்க. ரைட், ரைட் வரணுண்ணா. இப்போ நாங்கள் அனுப்பினவங்க சார்பாக வந்து கேக்கும் கட் பண்ணிட்டோம். ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்க. குமார் சுரேந்தினி, அதாவது மச்சானும் மச்சாலம்னு சொல்கிறீங்க, அவன்ட தங்கச்சி. சரி பார்ப்போம், நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. உங்களுக்காக வந்து குமார், சுகி, விது, ஜனு, ஈஸ்வர், ஜது, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சர்ப்ரைஸை வந்து வர அண்ணாக்காக வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னாண்டா இது ஒரு 50வது பர்த்டே ஸ்பெஷல் பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து வழங்கி உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியா? எவ்வளோ ஹாப்பி? சந்தோஷமா? என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? சொல்லுங்க. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும்
மீண்டும் வரணுன்னாக்கி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.